பிள்ளைகள் இன்னும் 20 பிள்ளைகள் கூட வருது, இல்லை ஒரு வகுப்பறையை கூடுதலாக அமைக்க வேணும். என்ன செய்ய போறீர்கள்? ஹலோ, என்ன செய்ய ஒரு கட்ட போறீர்கள். அந்த காட்டை நீங்க கட்டக்கு அது முறிஞ்சு விழுந்தால் பிள்ளைகள தலையெல்லாம் இதை செய்து பிள்ளைகளுக்கு ஆபத்து ஏற்படும். எனவே நாங்கள் ஸ்பேஸை மேனேஜிங் செய்யும் போது, முகாமை செய்யும் போது, யூ ஹேவ் டு see this also. ஒன்று செக்யூரிட்டி, அடுத்தது ஹாரிடோர், அதுக்குரிய இணைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அடுத்தது சஃபிஷ போதிய இடவசதி இருக்கான்னு பார்க்கணும். நீண்ட காலத்தில் இந்த பாருங்க, இந்த படத்தில் இருக்கு பிளாக்கா வளைஞ்சு கட்டியிருக்கு, ஆனால் அது உடைஞ்சு விழுமா இல்லை. அடுத்து மூவ்மெண்ட்ஸ் ஒன்றோட ஒன்று அசையலாதமா, ஃப்ளெக்சிபிலிட்டி நெகிழ்வுத்தன்மை இருக்கணும். அடுத்தது காஸ்ட், ஸ்பேஸை மேனேஜ் பண்ணிட்டு போட்டு முழு காசையும் அள்ளியும் கொட்டையிலாது, அது இப்போ செய்யலாமா? அப்போ இந்த 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 பாயிண்ட்ல வச்சுட்டு உங்களோட பாடசாலையை கதைப்போம். இந்த செயல்முறை எப்படி இருக்கு? எந்த செயல்முறை ஒவ்வொரு பாடசாலையிலையும் செக்யூரிட்டி இருக்கா? ஹலோ, செக்யூரிட்டி இருக்கா? இப்போ உதாரணமாக ஹைரியாவில் மைதானம் இருக்கு, அவங்களுக்கு பிளே கிரவுண்ட் இருக்கா பிள்ளைகளுக்கு? இல்லை, என்ன இல்லை இல்ல. அப்ப நீங்க கொண்டு போறீர்கள் எங்க புக் பண்ணி போறீர்கள்? சுகதாச ஸ்டேடியத்துக்கு போறீர்கள். அப்ப அங்க பிள்ளைகளை கொண்டு போனால், பிள்ளைகளுக்கு அங்க கொண்டு போனா செக்யூரிட்டி இருக்கா? அந்த ஸ்பேஸ் இல்ல இல்ல, 2 பேருக்கு கொண்டு வர, 2 லேடி டீச்சர்ஸை கொண்டு போறீங்க, பிள்ளைகளையும் கொண்டு போறீங்க. பிள்ளைகளுக்கு ஆளையால் சண்டை பிடிக்கலாம், அடுத்த வார பிள்ளைகளோட வேற வேற தொடர்புகள் வைக்கலாம், பேசலாம். பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இருக்கா? ஸ்பேஸை நாங்கள் மேனேஜ் பண்ணத நீங்க நினைக்கிறீங்களோ அதை மேனேஜ், அதை அடுத்தா நீங்க மேனேஜ் பண்ணலாம். என்ன சுகதா ஸ்டேடியம் எங்களுக்கு இல்லை, கிரவுண்ட் இல்லாததால இங்க சரி எடுக்க வேண்டியிருக்கு. குச்சப்பட்டும் அப்படிதான், இந்த பிள்ளைகளும் படிக்கிறது அப்படித்தான். குச்சப்பட்டுல படிச்சவங்க அப்ப இங்கேதான் போவாங்க இந்த மக்கள், பொம்பளை பிள்ளைகள் 2 பேரும். அப்ப போக இந்த வைபவம் தான் படிவிச்சா இன்னொரு ஸ்கூல்ல, அவன் அதே கிரவுண்டுக்கு போவா. அப்ப அங்க போனால் 1000 பிரச்சனைகள் இல்லை, பிள்ளைகள் மோதும், பிரச்சனைப்படும், வேற குரூப்புகள் அப்படியே. ஸோ யூ ஹேவ் டு see the security. இப்போ எஸ்டிசி மெம்பர்ஸ் 1-2 பேர் கூட்டிக் கொண்டு போறது அப்படி இருக்கு. அடுத்த மேடம் கணவரி மேடம், மற்ற இன்னொரு ஹைரியாவும் இருக்குதா? ஹைரியா ஸ்கூல் அதான் நான் தான் கலைக்கிறேன் சார். நீங்க ஹைரியாவா? மற்றவன் அவங்க கணபதி. இன்னொரு ஆள் இருக்கா முஸ்லிம் மேடம்? உங்களுக்கே தெரியும் அவங்களோட ஆக்கள் எங்க இருக்குன்னு? இல்ல இருக்கிறாங்க, அந்த ஜெஸ்மின் மிஸ் இருக்கிறாங்க, அவங்களும் கொழும்பு. ஜெஸ்மின், இப்ப இந்த இதுகள்ல உங்களோட பாடசாலைகள் எப்படி நீங்க ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணது? இது ப்ராக்டிக்கலா டிஸ்கஸ் பண்ணணுமா? இது ஒரு தியரி நான் எடுத்துட்டு வந்து கான்செப்ட் படிச்சுட்டு நீங்க மனப்பாடம் செய்துட்டு போறது இல்லை. திஸ் இஸ் a issue. Space management is a issue which affect the general management. பாடசாலையோட இலக்க பாதிக்கும், பொது முகாமையை பாதிக்கும். ஏன் நீங்க செக்யூரிட்டி இல்லாம பிள்ளைகளை கிரவுண்ட்ஸை கொண்டு போய் பிள்ளையோட தலை உடைஞ்சால், அது பாடசாலை பொது முகாமை மேனேஜ்மெண்ட் பிள்ளைல பேப்பர் எழுதுவாங்க இல்லைன்னு. அப்ப அப்படி எல்லாத்தையும் பாதிக்கும் இந்த ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ். அப்ப ஹாரிடோர் இருக்கு அவங்களோட பாடசாலையில் மேடம்? ஹாரிடோர்ஸ் அது இருக்குது சார், பில்டிங்கோட சேர்ந்து வர்றது தானே அது. பிள்ளைகள் போகுது. அப்ப ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட்ல ஒரு பாடசாலையில வேற என்ன விடயங்கள் முக்கியத்துவம் உடையன சார்? ரத்னபுரம் சார், ஹட்டன் சார், ஜோனல் வேலை செய்யற அதிகாரிகள் சார். நான் வவுனியால இருந்து கதைக்கிறேன். எங்கட ஸ்கூல்ல வந்து டவுன் ஸ்கூல்லானே பெருசா இடம் இல்லை, ஆனா எங்களுக்கு கிரவுண்ட்ஸ் இருக்கு சார். இப்ப எங்களுக்கு கிளாஸ் ரூம்ஸ் எல்லாம் ஓரளவு ஓகே. ஆனா அந்த புக்ஸ் பாடங்கள், அந்த தொகுதி பாடங்களுக்கு சிலது பற்றாக்குறை இருக்குது. ஆனாலும் இப்ப கேன்டீன் இருக்குது, அப்படி ஓரளவுக்கு விளையாட்டு எல்லாம் சின்ன சின்ன இருக்கிற இடங்களை வடிவா பயன்படுத்துறது. ஆனா விளையாட்டு மைதானம் இருக்குது, ஆனா ரோட்டை கடந்து போகணும். அப்ப அது வந்து நல்ல தாராளமான விளையாட்டு மைதானம். ரோட்டை கடந்து போறது அப்ப வருஷம் முழுக்க சில வேளையில அதுல கொண்டு போற சிரமங்களால சில வேளையில அது பாவிக்கப்படாம இருக்கிற கட்டங்களும் இருக்குது. இப்ப அதுக்கு நாங்க பாவிக்கிறதுக்கான முயற்சிகள் எடுத்திருக்கு. மற்றது ஆடிட்டோரியம் எங்களுக்கு கொண்டு இருக்குது. இப்ப என்ன ஃபங்க்ஷன் வச்சாலும் அதுக்குள்ள வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் அதுக்கு கொண்டு போயிடலாம். அப்ப ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் வைக்கல குறிப்பிட்ட கிளாஸஸ் தான் ரொட்டேஷன்ஸ்ல அதுல இருக்குது.
வைக்கலாம். மற்றபடி ஏதாவது என்று சொன்னா அசம்பிளி நடக்கிற இடமும் பற்றாக்குறை. அதுவும் எல்லாரையும் கூப்பிட இல்லாது, குறிப்பிட்ட கிளாஸஸ் குறிப்பிட்ட நாள்ல அதுக்கு டைம் வச்சு கூப்பிடுறது, அப்படி ஒரு செட்டப்ல தான் இருக்குது. ஆனா போதுமான இட வசதி இல்லை. ஆனா இருக்கிறத தான் மேனேஜ் பண்ணி சமையலறையா இருக்கட்டும், லேப்ஸா இருக்கட்டும், எல்லாம் இருக்கிற அந்த சின்ன சின்ன இடங்களை வச்சு தான் மேனேஜ் பண்றோம். மேனேஜ் பண்றீங்களோ? ஓகே, வெரி குட். அதை பிரின்சிபல் அப்ப என்ன இஷ்யூ உங்களுக்கு? ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் நாட் இஷ்யூ. ஏன்னா ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையும் பாதிக்க போகுது. ஏன் ரிசல்ட்ஸை பாதிக்க போகுது, மாணவர் வரவு பாதிக்க போகுது. என்ன இப்ப மாணவர் வரவே இப்ப நீங்க இடம் இல்லைன்னு பிள்ளைகள பேரண்ட்ஸ் அனுப்புவாங்களோ இல்லை? என்ன இல்ல, இப்ப மனோரீதியா பாருங்க, கூட ஒரு அதிபர் கூட இப்ப ஒரு டீச்சர் கூட வேலைக்கு போகலையே. இப்ப அதனால எப்படி அந்த தளபாடம் இருக்கு, எப்படி வகுப்புறை இருக்கு, எப்படி கம்ஃபர்டபுள் இருக்கு, எப்படி அதை பார்த்தானே இப்போ எம்ப்ளாயிஸும் பணியாளர்களும் வேலையை போகிறது. எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டாக இருக்கலாம், ஸ்கூலாகவும் இருக்கலாம். இப்போ சில ஸ்கூலில் இப்போ உங்களோட வானியா கான்வென்ட் சிஸ்டர் நீங்கள் சொல்கிறீங்க. ஹலோ, வானியா கான்வென்ட் லைக் எனக்கு தெரியும். இப்போ அந்த நேரங்களில் எங்களோட சிஸ்டர் ஃபேமஸ், அப்படி பேரை சொல்லுங்க. ஜூட் மடுத்தின். மடுத்தின் ஃபேமஸ். உண்மையில மடுத்தின் சிஸ்டர் மடுத்தின் அது ஃபேமஸ் சொல்லுவோம். இந்த வைஃபும் சொல்லுவா, ஏன்னா இவ இளவாத கான்வென்ட் தானே படித்தவா. அவன் சொல்லுவா, அப்போ இது வந்து மடுத்தின் சிஸ்டர் பெஸ்ட். என்ன அப்போ அது அவங்க இங்க மடுத்தின் சிஸ்டர் இந்த காலத்துலதான் இந்த நிறைய பில்டிங்ஸ் கட்டி இருக்கணும். அந்த நேரம் இந்த இடம்பெயர்ந்த நேரம் ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்து, ஆனாலும் இப்ப கூட இருக்குதுதான். ஆனா என்னன்னு சொன்னா சார், இப்பவும் பிள்ளைகளுக்கு அதே மாதிரியான சில இடைப்பட்ட காலங்களில சில வசதிகள் இல்லாதால சும்மா கட்டிடங்கள் இருந்தாலும் இந்த ஸ்டூடெண்ட்ஸோட நம்பருக்கு ஏற்ப ஏனைய வசதிகள், இப்ப தொகுதி பாடங்களுக்கான வகுப்பறைகள் காணாது. மற்றது ஈவன் இப்ப அட்மினிஸ்ட்ரேஷன் வகையில பாக்கல, இப்ப விபி டிபிஸ் அவைகளுக்கு ஒரு பிரைவசி இல்லை. இப்ப அப்படியான ஒரு அதுவும் அந்த வினைத்திறனை பாதிக்குதானே. இப்ப சிலதுகள் வந்து மற்ற கிளாஸ் ரூம்ஸே சின்னந்தான், 40-45 பிள்ளைய வைக்கணும் அப்படின்னா, ஆனா அதுக்குரிய மாதிரி எங்களுக்கு இல்லை. குறிப்பிட்ட பிள்ளைகள் 30-32க்கு மேல அந்த கிளாஸ் ரூம்ஸுக்குள்ள போட முடியாது. சில இடங்கள்ல வென்டிலேஷன்ஸ் பிரச்சனை அப்படியானதுகள் இருக்குது. மற்றது சிலது வந்து இப்ப பெரிய பெரிய பில்டிங்கா இருக்கிறபடினால இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து இப்ப பெயிண்டிங் அப்படி அதுகளுக்கு எல்லாம் வாரதில்லை. இப்ப அதுகள் எல்லாம் செய்தா தானே ஒரு கவிநிலையா இருக்கும். இப்ப நிறைய அதுக்கு பணம் விரயமாகும். அதை விட இப்ப அதை வந்து சொல்றாங்களே என்னன்னா, அது ஆடம்பர செலவாமண்டு. அப்ப பேரண்ட்ஸ் வந்து அடிச்சு தந்தாலும் செல் பண்றாங்க. ஆனா உள்ளுக்கு கிளாஸ் தங்கட கிளாஸுக்கு உள்ளுக்கு சிலதில் அடிச்சு தரைக்க வெளியால வந்து அப்படியானதில் செய்ய முடியாம இருக்கு. அந்த பாடசாலையில கவிநிலை இதை குறைவா இருக்கிற மாதிரியும். மற்றது வந்து ஸ்போர்ட்ஸுக்கெல்லாம் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் வரைக்கல. ஸ்போர்ட்ஸ் பழகுறதுக்கு ஒரு இண்டோ ஒரு செட்டப் ஒன்று இல்லாத நிலைமைகள், அப்படி நிறைய பற்றாக்குறைகள் இருக்குது. ஆனா இப்ப இட்ஸ் பியாண்ட் அவர் கண்ட்ரோல். இப்ப நாங்கள் அதை ஒன்றும் சரி கட்ட முடியாத நிலைமைகள் இப்ப ஸ்பேஸ் மேனேஜர் ஸ்பேஸை மேனேஜ் பண்றதா இப்போ கிடையாது. இவர்கிட்ட இங்க ஸ்பேஸ் இப்ப அங்க இருக்கிற ஆக்களை மேனேஜ் பண்றது அதானே. இப்ப சிஸ்டர் இவர்கிட்ட சொல்லுவோம். இப்ப எங்களோட கைரியா பிரின்சிபல். ஹலோ, இப்ப இப்ப உள்ள ப்ராப்ளம் அங்க இருக்கிற ஆக்களை மேனேஜ் பண்றது என்ன அப்ப இப்ப சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல எங்கட ஹால்ல இருக்கிற நேரம் 7 பிள்ளைகளை ஹால்ல வச்சிருக்கிறேன். இப்ப இந்த டீச்சர் கதைச்சா அந்த பிள்ளைகளுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கிறது, அந்த பிள்ளைகளுக்கு டீச்சரை வராட்டி அவங்க கத்தி கொண்டு போறது. இப்ப இவங்களை எல்லாம் கண்ட்ரோல் பண்றதே நமக்கு பெரிய ஒரு தலைவலியான விஷயம். இல்ல அதை தவிர தனி ஒவ்வொரு டீச்சரும் ஒவ்வொரு கோணம் இல்லை. சில ஆக்கள் வர மாட்டாங்க, சில ஆக்கள் பாடக்குறிப்பு இல்ல, சில ஆக்கள் குழுக்களா இருக்குது. இல்ல சில ஆக்கள் என்ன குரூப் ஆகுவாங்க. அதுக்குள்ள ஸ்மால் குரூப் இருக்கும். ஒன்று பிரின்சிபலுக்கு சப்போர்ட்டான குரூப் இருக்கும், இன்னொன்று இருக்கு எதிரான குரூப் இருக்கும், அதோட டெபுட்டி பிரின்சிபலுக்கு சப்போர்ட்டான குரூப் இருக்கும்.
இப்படி இந்த குழுக்களையும் மக்களையும் பார்க்கறது இதா ஸ்பேஸை மேனேஜ் பண்றது இல்லை எதை எப்படி செய்றீங்க நீங்க? முக்கியமா கவனிக்கிறது இந்த ஸ்பேஸை என்ன மாதிரி மேனேஜ் பண்றோம் என்றது தான். அதானே எங்களுக்கு மிக ஒரு பெரிய ஒரு பிரச்சனை தானே சார் அது. அதை மேனேஜ் பண்றதால அதை அவங்களே மேனேஜ் பண்ணலாம். இந்த குழுக்கள் வேற என்னப்ப இந்த அவங்களுக்கு உரிய வசதியில கொண்டு கொடுக்கலாம். இந்த குழுக்கள் ஆக மாட்டாங்க. அந்த வசதிகளை ஃப்ரீயா இருக்கிறவங்களை கூப்பிட்டு இவங்களை பாக்குறதுக்கான வேலையில கொடுக்குறோம். அந்த மாதிரியும் செய்யலாம். அப்படி செய்யணும். குரூப் செய்யறத குறைக்கலாம். எஸ். அப்ப எப்படி இருக்க பாடசாலை தலைவர் ஒருவர் ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட்ல எப்படியான வகை பங்கு நீங்க சொல்றீங்க மேடம் கைரியா மேடம்? இப்ப நீங்க சொல்றது பொது நிர்வாகம் ஒன்று இருக்கு, பொது முகாமைத்துவம் ஒன்று இருக்கு, பாடசாலை முகாமைத்துவம் ஒன்று இருக்கு. அந்த பாடசாலையில முகாமைத்துவத்தின் இலக்குகள் இருக்கு, சிறந்த பெறுபவர்களை வீட்டுக் கொடுக்குறது அப்பதான் பிரதான ஒரு இலக்கு. என்ன மெயின் கோல்? அங்க வார பயனாளிகள் மாணவர்கள் தானே, பயனாளிகளுக்கு தேவையான பெஸ்ட் அறிவுத்திறன் மனப்பாங்குகளையோ அந்த கல்வி மொழியில சொன்னால் அதுக்கு அப்பால் சொல்றதா இருந்தால் பெஸ்ட் ரிசல்ட்ஸ், குட் ரிசல்ட்ஸை கொடுப்பது. அது ஒரு பொக்கிஷம் மாதிரி, அது ஒரு பொதி மாதிரி. அறிவுத்திறன் மனப்பாங்கோட பொதி தான் அந்த ரிசல்ட். அவங்க எடுக்கிற ஏபிசி எல்லாம் என்ன ரைட். இதை கொடுக்கறதா அப்ப இதுக்கு இந்த லீடர்ஷிப் என்ன செய்யலாம்? இந்த ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் இதுக்கு பங்கு அளிக்குமா? இந்த ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் செய்தால் அப்படி இந்த மாணவர்கள அட்டெண்டன்ஸை கூட்டி, மாணவர்கள இன்ட்ரெஸ்டை கூட்டி, மாணவர்கள லேர்னிங்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஹலோ, நாம இந்த ஸ்பேஸை உரிய முறையில பயன்படுத்தினா தான் பிள்ளைகள் கிரேட் 1 அட்மிஷனா இருந்தாலும் சரி, A-level அட்மிஷனா இருந்தாலும் அவங்களுக்கு உரிய இடத்தை நாம ஒதுக்கி கொடுக்குற நேரம் தான் நமக்கு அட்மிஷனும் கூடும் அங்க. இல்லாட்டி பிள்ளைகள் அந்த வரவும் நமக்கு குறையுதுதான். இப்ப எங்களுக்கு லாஸ்ட் இயர் A-levelக்கு வந்த பிள்ளைகளோட நம்பர் குறைவுதான். ஏனென்றா ஹால்ல தான் நாங்க A-level வச்சோம். அதனால பிள்ளைகள் வந்து வீடுகள்ல போய் ஸ்பேஸ் அவ்வளவு தாக்கத்தை கொண்டு வருது. ஆமா சார். வெஸ்லி காலேஜ், கல்முனை வெஸ்லி அல்லது ஃபாத்திமா காலேஜ், அங்க ஸ்பேஸ் படிச்சேன். ஃபாத்திமா காலேஜ் நான் படிச்சேன். மேத்யூ இருக்குது. ஓகே, அப்புறம் மேத்யூ இருக்கு. அப்ப ரைட். அப்ப அது குட் ஸ்பேஸ் அங்க உங்களுக்கு. அங்க நல்ல ஸ்பேஸ் இருக்குது. எல்லாம் வாலிபால் கிரவுண்ட் இருக்குது, நெட்பால் கிரவுண்ட் இருக்குது, அதை விட வேற கிரவுண்ட்ஸ் இருக்குது. அப்படி அங்க எல்லா வசதியும் இருக்குது. ஹாஸ்டல் இருக்குது. நீங்க எந்த கிரவுண்ட்ஸ் போவீங்க? எங்க ஸ்கூல் கிரவுண்டே இருக்குது அங்க ஃபாத்திமாவுல. நெட்பால் ஸ்கூல் கிரவுண்ட். ஓகே, வெரி குட். ஸ்கூல் கிரவுண்டே இருக்குது. ஓகே. அப்ப பாருங்க, அப்ப ஒரு குட் ஸ்கூல் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வாட்டர் இருக்கணும், என்ன இருக்கணும், வேற விளையாட்டு மைதானம் இருக்கணும், வேற நீங்க சொல்ற ஸ்விம்மிங் பூல் இருக்கணும், பிறகு ஆர்ட் ரூம் இருக்க வேணும். இப்படி எல்லா ஸ்பேசஸும் இருந்தால் மாணவர்கள், பிறகு யூத்ஸா இருந்தால் பாடசாலை விட்ட மாணவர்கள் அவங்க வந்து விளையாடுற இடங்களும் இருக்கும். இல்லை, பாடசாலை முடிவடைந்த மாணவர்கள் ரிசல்ட்ஸ் வந்தது அப்புறம் ஓல்ட் பாய்ஸ் வந்து ஈவினிங்ல ஒர்க் பண்றதுக்கு, விளையாடுறதுக்கு, அவங்களோட வழிபடுத்தல இப்ப இருக்கிற அவங்க தானே வந்து இப்போ கேம்ஸ் எல்லாம் பழக்கிறாங்க. என்ன இப்ப கிரிக்கெட்டுக்கு உதவி செய்யறாங்க, பிள்ளைகளுக்கு தேவையான ஏனைய ஃபுட்பால் கோச் பண்றாங்க, என்ன கைட் பண்றாங்க, இப்படி விளையாடணும் என்ன தெரியும் அது. அப்ப அவங்க தான் இவங்களும் அந்த அந்த விளையாட்டுகளை எல்லாம் பழக்கி அந்த அவங்கள மேலுக்கு கொண்டு வர்றது. என்ன நீங்க பார்த்து பார்த்தா இருக்கு எல்லாத்துலயும். அப்புறம் அதே மாதிரி தான் கலை நிகழ்ச்சிகள்லயும் அப்படித்தானே, ஆர்ட் காம்படிஷன், அந்த காம்படிஷன் எல்லா விதங்களையும் அப்படித்தான் ஆல் பாய்ஸ் தான் செய்வாங்க. அப்ப அதுக்கேற்ற முறையில அங்க ஸ்பேஸ் இருக்க வேணும். இந்த ஸ்பேஸ் இவ்வளவுக்கும் வசதி இல்லாம மாணவர் விளையாடுறதுக்கோ, ஸ்விம்மிங் பூலோ, பழைய மாணவர் வந்து தங்குறதுக்கோ, பழைய மாணவர்கள் ஈவினிங்ல வரக்கூடிய இந்த விளையாடுற வசதிகள், அதுகள் எல்லாம் இல்லாம போனால் அந்த பாடசாலையின் என்ன நடக்கும்? அப்படியே பெறுபவர்கள் என்ன பெர்ஃபார்மன்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அகாடமிக் அண்ட் நான் அகாடமிக், எல்லா அகாடமிக் கல்வி சாராத பெறுபவர்கள் குறைவடைந்து செல்லும். அதுல எந்த மாற்றம் முடியாது. அப்ப என்ன செய்யணும்? அதிபர் ஒரு தலைமைத்துவத்தில் இருக்கிற
அதிபர் என்ன செய்யணும் என்று சொல்கின்றீர்கள் அதிபர்களே? அடுத்தவர்கள் பேசலாம். ராமுக்கான ஒரு இல்லை போல். ராமலிங்கம்லாம் இல்லைன்னு. ஹலோ ராமலிங்கம் முகமது எங்க? ஹலோ இல்லையா? நித்திர விட்றாங்க போல. நல்ல நித்திரானே சாப்பாட்டுக்கு பிறகு வரலையோ? தூங்குறாங்களோ? ஹலோ ராமலிங்கம், எத்தனை பேர் இருக்கிறாங்க மேடம்? கைரியா மேடம் பாருங்க ஒருக்கா, எத்தனை பேர் வகுப்புல இருக்கிறாங்க? இப்ப 9 பேர் இருக்காங்க. போயிட்டாங்க இப்ப இவங்க எல்லாம். ஹலோ ஹலோ சொல்லுங்க, ட்ரிங்கோ பிரின்சிபல் சொல்லுங்க. அப்ப தலைவர் ஒரு பாடசாலை ஒரு தலைவராக என்ன செய்ய வேணும்? ஹலோ பாடசாலை ஒரு தலைவராக என்ன செய்யலாம் சொல்லுங்க. உங்களோட ரத்னபுர பிரின்சிபல், ஹேட்டன் பிரின்சிபல் சொல்லுங்க. பாடசாலை ஒரு தலைவராக principal as a leader in a school, what to do? ஹலோ என்ன செய்யலாம்? மாணவர்கள் பாடசாலையில் அந்த பாடசாலை வகுப்பறைகளுக்கு ஏற்றவாறு மாணவர்களுக்கு ஏற்றவாறு கற்றல் மேம்பாடை உயர்த்துவதற்காக இணைப்பாடு விதான செயற்பாடுகள் என்பனவற்றை உயர்த்துவதற்காக அந்த பாடசாலையில் உள்ள இடங்களை முறையான வகையில் திட்டமிட்டு ஒழுங்கமைத்து பயன்படுத்த. வெரி குட் பாயிண்ட். இந்த அதான் சொல்லுவாரு. இப்ப இணைப்பாடு விதான செயற்பாடுகளை நான் கொடுக்கணும்னா கிரவுண்ட் வேணும் சார். என்ன? கிரவுண்ட் கட்டாயம் வேணும் சார். அப்ப கிரவுண்ட் இல்லாம அப்ப சொல்றீங்களா இல்லையா சார்? கட்டாயம் சார். அதிபருடைய செயற்பாடுல அந்த பாடசாலைக்கு நிலப்பரப்பு இல்லாவிட்டாலும் அருகில் இருக்கின்ற அல்லது மைதானம் இருக்கின்ற இடங்கள் அல்லது ஆலயங்கள்ல உள்ள இடங்கள், பொது இடங்களை பயன்படுத்துவதற்கு வளைய கல்வி ஆலோசனைகள் பெற்றுக்கொண்டு பொருத்தமான வகையில வாரத்துக்கு ஒரு முறையும் சரி அவர்களுக்கு அந்த சகல இணைப்பாடு விதான செயற்பாடுகளை மேற்கொள்ளணும். வெரி குட். உண்டு இணைப்பாடம் இல்லாத விடயங்கள் என்ன சொல்லுவோம்? இணைப்பாடு வேணும் தலைவர். அதே நேரத்தில் இணைப்பாடு விதானம் இல்லாத ஏனைய பாடங்களுக்கும் ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் வேணும் தானே? ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் வேணும் சார். இப்போ உதாரணத்துக்கு அப்படி ஒவ்வொரு அறைகள் இருக்கும் சார். அதுக்கு முறையான நேர சூசி பயன்பாட்டின் மூலமாக சகல வகுப்பறை மாணவர்களுக்கும் அதை பயன்படுத்துவதற்கு சந்தர்ப்பத்தை முகாமைத்து செயற்பாடு. இன்னொன்று பாருங்க சார், நீங்க ரத்னபுரம் என்ன சார்? நாவலப்பட்டியா சார்? நாவலப்பட்டி. சாரி, நாவலப்பட்டியில எந்த ஸ்கூல் சார் நீங்க? கதிரேசன் சார். நாவலப்பட்டி கேளுங்க. அப்ப சில பாடசாலைகள்ல பாருங்க லைப்ரரி இல்லை சார். நூலகம் இல்லை சார். நூலகம் இல்லை. அப்ப நூலகம் கட்டாயம் முக்கியம் தானே. வினாவிடைய பாக்குறது, ஃப்ரீ டைம்ல சத்தம் போட வந்து பூஜை செய்யறதுக்கு, ஓய்வு நேரங்கள்ல படிக்கிறதுக்கு, ரெஃபரன்ஸ் பண்றதுக்கு. என்ன பெரும்பாலான பாடசாலைகள்ல சார் நூலகம் இருந்தாலும் கூட அதை வினைத்திறனுடன் காமித்தம் செய்வதற்கு நூலகர் இல்லாததோ அல்லது மேலதிக ஆசிரியர் இல்லாததோ புக்ஸ் இல்ல. அங்க புக்ஸ் இல்லாம இருக்கு. நூலகம் இருக்கு, புக்ஸ் இல்ல. திட்டமிடல் காரணமாக அந்த நூலக பயன்பாடுங்கிறது இப்ப மிக அதிக நேரம் நூலகம் அடைஞ்சி இருக்கும். அங்க வேர்வையா இருக்கும், பிள்ளைகள் போகாது, காற்றோட்டம் இல்லை. மற்றது இடமுகாமைத்துவத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய அண்மை கால சவால் சார். தொற்று நோய்களுடைய இதுவும் மிக பாதிப்பை ஏற்படுத்தியது சார். பல பாடசாலைகள்ல அந்த மாணவர்களுக்கு போய் இடவசதி இல்லாதனால சில பாடசாலை மாணவர்களுக்கு இந்த சொறி, சிறங்கு, படை போன்றவை இருக்கிறதுனால அருகில மாணவர்கள் உட்கார விரும்பாதனால நிறைய மாணவருடைய கல்வி நிலையும் பாதிக்கப்படுது. சில மாணவர்கள் அதனால அப்ப நீங்க என்ன சொல்றீங்க சார்? அப்ப பாடசாலை சூழல்ல இடமுகாமைத்துவத்தை அதிபர் மேற்கொண்டு அது வகுப்பறையோட பயன்பாடு எப்படி இருக்கு, பொது ஹால்கள் எப்படி பயன்படுத்தப்படுது, லைப்ரரி எப்படி பயன்படுத்தப்படுது, இதைவாது மாணவர கற்றலுக்கு உதவுது, மாணவர வினைத்திறனான செயல்பாடுகளை நீங்க சொன்ன செயல்பாட்டற என்ன சார்? டிஜிட்டல் கிளாஸ் ரூம், பிறகு மற்ற என்ன இன்னொரு கிளாஸ் ரூம் இருக்குல்ல, லைப்ரரி,
ஸ்மார்ட் கிளாஸ் லைப்ரரி. அப்ப இதுகளை டிசைன் பண்றது, பிளான் பண்றது, மெயின்டைன் பண்றது தான் இதுல உள்ள ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் சார். அப்படித்தானே இப்ப உள்ள அதானே இந்த இப்ப பாடசாலை சூழமைவுல ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் என்றால் என்ன, மாணவர்கள் இலகுவாக கற்று பெறுபவர்களை அதிகரிப்பதற்கு தேவையான இடவசதிகளை திட்டமிடல், இடவசதிகளை ஒதுக்கீடு செய்தல், இடவசதிகளை ஒழுங்கமைத்து அவற்றை மேற்பார்வை செய்தல், கற்றல் சூழலுக்கு ஏற்ற முறையில இடல் வசதிகளை உருவாக்குதல், இதுதானே முக்கியம் என்று சொல்றீங்க. நீங்க என்ன சொல்றீங்க சார்? அது அவ்வளவு முக்கியம் சார். ஆனா அதே நேரம் அந்த வகுப்பறையினுடைய சுகாதார இது சுகாதாரம் மிக முக்கியம். அதை நான் சொல்றேன். ப்ரொமோட் மாணவர்கள் நலனோம்பு விடயங்கள் தொடர்பான வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தல். இப்ப உதாரணம் டாய்லெட்ஸ், வகுப்பறை ஜன்னல்கள், மற்றது ஜன்னல்கள், ஓய்வறைகள் சார். சில நேரங்கள்ல விளையாட்டு அறைகள் இருக்கு, ஸ்போர்ட்ஸ் ரூம், முதலுதவி ரூம். அப்ப இதெல்லாம் ஏற்படுத்திதான் இப்போ. அப்ப பாடசாலை சூழமைவுல ஒரு ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் என்னன்னு நீங்க டிஃபைன் இப்ப பண்ணிட்டீங்க என்ன சார்? அதானே சொல்லி எப்படி எங்கட ஹெட்டன் ஆள்கார் இல்லையா? உங்கட ஹெட்டன் ஜோன்ல ஒர்க் பண்றாங்க. நல்ல பேர் பெர்னாண்டோ காணல. Yes sir, yes sir, good afternoon. What are you doing, man? Sorry sir, it's difficult. கொஞ்சம் சின்ன அவசரமான வேலையா ஒரு அவசரமான ஹெல்ப் ஒன்று செய்யறிச்சு ஒருத்தருக்கு சார். அதனால கொஞ்சம் இப்ப நீங்க என்ன செய்வோம், உங்களோட லேர்னிங்லாம் முக்கியமா இருக்கணும். Not to do any help. Yes sir. Tell me what is ஒரு பாடசாலை சூழல்ல ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் என்னன்னு அழகாக இவர் வர்ணிச்சார். ஒரு பாடசாலையோட ஒரு ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் எந்த அளவுக்கு முக்கியம்னா சார், பூரணமான கல்வியை முறையாக கொடுப்பதற்கு இந்த பிள்ளைகளுக்கு ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் கட்டாயமாக நான் செய்யணும். அதாவது நம்ம திட்டமிட்டபடி வகுப்பறைகள் சரியாக அமைக்கப்பட்டிருக்கணும், எல்லாம் முறைப்படி இருக்கணும். இப்ப நாம சொன்னோம்னா சார், சரியான ஒரு மேப்பிங் ஒன்று செஞ்சு அந்த மேப் அடிப்படையில பிளான் ஒன்று காட்டி எந்தெந்த இடத்துல எந்தெந்த வகுப்பறைகள் இருக்குலாம் காட்டி நாங்க ஒரு அழகான ஒரு ஒழுங்கமைப்பு ஒன்று இருக்கணும். அதுல சார் உள்ளடக்க வேண்டிய வசதிகள் கட்டாயமாக இருக்கணும். என்னன்னு சொன்னால் வகுப்பறைகள் ஒழுங்காக திட்டமிடப்பட்டு முறையாக பர்னிச்சர் எல்லாம் விடப்பட்டு அங்கு தேவையான அடிப்படையில மாணவர்களுக்கு நலன் அடிப்படையில அங்கு சேர்க்கப்பட்டிருக்கும் சார். அதே போல ஆசிரியர்களுக்குரியதான வசதிகளும் அங்க முறையாக இருக்கணும். அதாவது குறிப்பாக அநேகமான பாடசாலைகளை நாங்க காண முடியாத ஒரு விஷயம்தான் இந்த ஆசிரியர் ஓய்வறை அல்லது ஆசிரியர் அடுத்த பாடத்துக்கு தயாராகுவதற்குரிய ஒரு அறை, இப்படியான சில வசதிகள்லாம் இல்லாமல் இருக்கும் சார். அவைகளில் கட்டாயமாக கூடுதலான அக்கறை செலுத்தி அவைகள் முறையாக அமைக்கும். அதே போல ஒரு பாடசாலையுடைய காரியாலயம் மிக சிறப்பாக ஒழுங்கமைக்கப்பட்டிருக்க வேண்டும். அதே போல கேன்டீன் போன்ற விஷயங்கள் எல்லாமே அடிப்படை தேவையானது, மாணவர் நலனுக்கு அடிப்படையானது. கேன்டீன் அநேகமான பாடசாலையில கேன்டீன் இல்லை. கேன்டீன் இருந்தாலும் சில நேரம் சில பாடசாலைகள்ல பார்க்கும்போது சாதாரண ஒரு கூடாரம் மாதிரி அமைச்சிருப்பாங்க. அங்கே போய் மாணவர்கள் உண்மையிலேயே மாணவர்களுக்கு அவர்களுடைய முறையாக அமர்ந்து சாப்பிடுவதற்கோ அப்படியான விடயங்கள் எல்லாம் இருக்காது சார். இதெல்லாம் கட்டாயமாக ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் போது நாங்கள் கவனிக்கணும். அது போல வேலை தளங்கள்னு சொல்லப்படுகின்ற விஷயங்கள் பாடசாலையில முக்கியம் சார். இப்ப அலகுகள், யூனிட்ஸ், ஒவ்வொரு பாடத்துக்கும் உள்ள யூனிட்ஸ் வேற வேறையாக, குறிப்பாக தொழில்நுட்ப பாடங்களுக்கு இந்த பாடங்களுக்கெல்லாம் தனியான யூனிட்ஸ் அமைக்கிறது இடவசதிகள் இல்லாததுனால சில பாடசாலை இடர்படுகிறார்கள். அப்படி இந்த யூனிட்ஸ் எல்லாமே தனித்தனியாக அமைக்கப்பட்டு இருக்கும் போதுதான் சார் ஒரு முறையான ஒரு கற்றல் கற்பித்தலை நாங்க நீங்க அமைக்கிறது மட்டுமே சொல்றீங்க. இப்ப பிளானிங் அண்ட் டிசைன், ரைட்? அதே நேரத்துல அதை மெயின்டைன் பண்றது, அதுவும் ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட். யூட்டிலைஸ் பண்றதும் வருமே சார், அதை பாவிக்கிறது என்ன ரோலும் வரும். எஸ், அதான் யூட்டிலைஸ் பண்ணக்க அதை மெயின்டைன் பண்ணணும். மெயின்டெனன்ஸ் when they use only maintain அந்த ஹை ஆர்டர் லேங்குரிய யூனிட் எல்லாம் சார் ஒரு டைம் டேபிள் கீழ தான் இயங்கணும். எல்லா பிள்ளைகளும் எல்லா டைமும் பாவிக்க இல்லாதே சார்.
Very good, very good. And utilization of space of create and conduct learning environment. அது வந்து பேசிக்கா சார் ஒரு கபர்ட்ல எப்படி ஃபைல்ஸ் அடுக்கணும்ங்கிறதுல தொடங்கி வரணும் சார் அந்த யூட்டிலைசேஷன் ஸ்பேஸ். அப்ப நீ ஃபைல் கபர்ட்ல அடுக்கிறது அது மாத்திரம் இல்ல, உங்களோட புக்கை வைப்பாங்க பிள்ளைகள் கொண்டு எல்லாம் குழம்பி வைப்பாங்க டெஸ்க்ல வச்சிருந்து எழுதியலாது. அந்த யூனிட்ஸ் பயன்படுத்துறதுனா அந்த யூனிட்ஸ்க்கு டைம் டேபிளும் போட்டிருக்கணும் சார். எந்த கிளாஸ் எந்த டைம்ல எந்த நேரத்துல வரலாம் அப்படிங்கிற டைம் டேபிள்ஸ் போட்டிருக்கணும். அந்த யூனிட்ஸ் எப்படி பயன்படுத்தப்படுதுங்கிறதுக்கான ஒரு அப்ப ஒரு உங்களுக்கு ஸ்கூல் சூழமைவில் ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் என்பது என்னன்னு இப்ப நீங்க எல்லாரும் கலந்துரையாடினோம். எங்களோட சமாந்துர மேடம் என்ன சொல்றீங்க மேடம்? எப்படி நீங்க உங்களோட பாடசாலையில சூழமைவில் ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் என்ன? சார் நான் கால்முனை சார். கால்முனை சொல்ல கால்முனை நீங்க வெரி கிளேவர், எனக்கு தெரியும். நீங்கள் இடைக்கிற நல்லா தொடர்ந்து பேசினா கொஞ்ச காலம் உங்களோட குரலை கேட்கறதில்ல, கேட்கலாம இருக்க நீங்க கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் நினைக்கிறேன். நான் இங்க இவங்களை வலிந்து இருக்கிறதுன்னா இவங்க கொஞ்சம் பிரின்சிபல் தானே, இவங்கள பேர்கள் இந்த ஸ்கூல் நேம்ஸ் பாடம் பண்றதுக்காக. இதை தவிர வேறு ஆக்கள்ற பேரும் தெரியாது, ஊரும் தெரியாது, அவங்களையும் எனக்கு தெரியாது. நான் இப்போ பேசுறேன்னு அவங்கள எனக்கு தெரியாது. ஆனால் இப்படித்தானே வகுப்பை நடத்துறது. அப்போ நீங்களும் ஒரு ஓகே குட், உங்களுடைய பார்வையில என்ன வியூ பாயிண்ட் இதை பற்றி உங்களோட பாடசாலையில ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட்? நிறைய ஸ்கூல்ல ஸ்பேஸ் இல்லாத பிரச்சனை, வேற சில ஸ்கூல்ல ஸ்பேஸ் இருந்தும் அதை பாவிக்க தெரியாத பிரச்சனை சார். ரெண்டு வகையா இதை பார்க்கலாம் நம்ம. சிலங்க இந்த வள பற்றாக்குறை அப்படியான சில காரணங்களால சில ஸ்கூல்ல எல்லாம் அந்த ஸ்பேஸ் இல்லாததாலையும் அந்த மேனேஜ்மெண்ட் செய்யறது கஷ்டமா இருக்கும். இப்ப எங்கட ஸ்கூலை பொறுத்த வரையில சார் நாங்க மெயினா ஃபேஸ் பண்றது வந்து அந்த பாஸ்கெட் சப்ஜெக்டுக்குரிய அந்த இடங்கள் எடுக்கிறது கஷ்டமா இருக்கு சார். இப்போ ஒரு வகுப்புல குறைஞ்சது 6-7 பாஸ்கெட்டுக்குரிய பிள்ளைகள் பாடம் எடுக்குது, 10 பிள்ளைகள. அப்ப அதில் பிரிஞ்சு போற நேரம் ஒரு கிளாஸ்ல வச்சு அது செய்யல. அப்ப அதுல குறைஞ்சது 3 இடம் தேவைப்படும் சார் அந்த பிள்ளைகளுக்கு, இல்லாட்டி 4 இடமும் தேவைப்படும். அந்த டைம்ல தான் சரியான ஒரு குழப்பம் கொண்டு வரும் சார். அப்ப ஒரு ஹால்ல சின்ன கேபின் மாதிரி பிரிச்சுட்டு தான் சின்ன ஸ்பேஸ்ல அந்த 10-15 பிள்ளைகளை வச்சு டீச்சர்ஸ் படிப்பிக்காங்க. ஆனா அது சாட்டிஸ்பேக்ஷன் இல்ல சார். அதுல அது எப்படியும் அடுத்த கேபினுக்கு அது ஒரு டிஸ்டர்பன்ஸா தான் இருக்குது. அதே மாதிரி லைப்ரரியை யூட்டிலைஸ் பண்றதுக்கு இப்ப நம்ம டைம் டேபிள்ல லைப்ரரி என்ற ஒரு பாடத்தை ஒதுக்குறோம் தானே. நம்ம 40 பாட வேலையில அதுல ஒரு பாடமா நாங்க லைப்ரரிய போடுறோம். ஒதுக்கப்பட்ட பாட வேலைகள் என்று நம்ம சர்க்குலர் படி செய்யலாம். அப்ப அந்த வகையில எல்லா கிளாஸுக்கும் அந்த லைப்ரரி பாடத்தை போடுறோம். அதுக்கு இன்சார்ஜா கிளாஸ் டீச்சரையே போடுறோம். அப்ப அந்த டீச்சர் என்ன செய்யணும், அந்த லைப்ரரி பாடத்துக்கு அந்த கிளாஸ் பிள்ளைகள் அவ்வளோட்டையும் கூட்டிட்டு லைப்ரரி போகணும். அப்ப ஒன்று கிளாஷ் ஆகாத மாதிரி எங்களோட லைப்ரரியை பொறுத்த வரையில 80 பிள்ளைகளுக்கு மேல யூஸ் பண்ணலாம். அப்ப 2 கிளாஸுக்கு சேம் டைம்ல வரும் சார் அது. அப்ப அப்படி போய் லைப்ரரிக்குரிய அந்த யூட்டிலைஸ் பண்ணப்படுது லைப்ரரி. அதே மாதிரி கம்ப்யூட்டர் சென்டர், அது டெக்னாலஜி லேபுக்கெல்லாம் ஆஃப்டர் த ஸ்கூலும் சில பிள்ளைகளுக்கு ப்ராக்டிக்கல் நாங்க அரேஞ்ச் பண்றோம். முக்கியமா அந்த டெக்னாலஜி ஸ்ட்ரீம்ல உள்ள பிள்ளைகளுக்கு அப்படியான சில விஷயங்கள் நாங்க செஞ்சுட்டு வரோம். மெயின் பிரச்சனை அந்த பாஸ்கெட் சப்ஜெக்டும், அடுத்தது அந்த கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங்குரிய ஒரு செப்பரேட்டான அந்த உரிய நியமம் இருக்கே சார், அதுக்கு நார்ம்ஸ், அந்த இடமும் தான் கொஞ்சம் சிக்கலாகுது எங்களுக்கு. வெரி குட். அப்ப ஒரு பாடசாலையில இடைவெளி முகாமைத்துவம் ஏரியா இஸ் இந்த ஸ்லைட்ல இருக்கு. எந்த மைதானத்தை முகாமை பண்றதல்ல, அப்படி நினைக்க கூடாது. இல்லாட்டி கட்டிடங்களை இந்தந்த கட்டிடங்களை கட்டுறதல்ல. இல்லை, ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் எல்லா இடமும் இருக்கு. ஒன்று டீச்சிங் என்வாயன்மெண்ட், கிளாஸ் ரூம் அண்ட் லேப்ஸ், பிளே கிரவுண்ட், மைதானம், லைப்ரரி, நூலகத்தில் ஸ்பேஸை பாருங்க. இப்போ சில நேரங்களில் நூலகத்தில் இந்த புக்ஸை வச்சிருக்கிறதே ஸ்பேஸிங்னா எப்படி அதை அடுக்கி வச்சிருப்பாங்க. எப்படி பெரிய லைப்ரரிகளில் நீங்கள் போய் பார்த்தா தெரியும். சிடியாக இருக்கும், டெக்னாலஜி டிவைசஸில் இருக்கும், சிடி ட்ரம்மாக இருக்கும், கம்ப்யூட்டர் இருக்கும், லைப்ரரியில் இருக்கும். நான் எங்களோட பாடசாலைகளில் புத்தகமெல்லாம் இதாக தானே இருக்குது, முழுக்க புக்ஸாக தானே இருக்குது. இப்போ புத்தகங்கள் இப்போ இல்லைம்மா. இப்போ அந்த சிஸ்டம் இஸ் சேஞ்சிங்னா முழுக்க டிஜிட்டல் கம்ப்யூட்டர்லாம் இருக்குது, சிடி ரோம்லாம் இருக்குது. அப்போ நீங்கள் பார்த்தா அவட கண்டு
கம்ப்யூட்டர்ல இருந்தே புக்கை ரீட் பண்ணலாம். நீங்க புக்கு பேர் அந்த இதுகள் அதெல்லாம் கொடுத்தோடனே டக்குன்னு புக் வரும், பேர் வரும், பேஜஸ் வரும், இன்ட்ரடக்ஷன் வரும், இது வரும், ரெஃபரன்சஸ் வரும், எல்லாம் இருக்கு லைப்ரரி. அப்போ லைப்ரரியில ஸ்பேஸை குறைக்கிறதுக்கு முழுக்க புத்தகங்களாக அடுக்கி அதுக்கு கதிரைகள் போட்டு மாடிக்கு போய் ரெஃபரன்ஸ் வந்து அங்கே இதெல்லாம் வச்சு இல்லைப்ப கூடுதலாக அந்த அந்த ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்கு தானே போகணும். ஒரு சிறிய இடம் இருந்தாலே லைப்ரரி ஓடும். சரி, ஓரளவுக்குன்னா ஆக ஸ்மால் இல்லை, ஓரளவுக்கு பிள்ளைகள் எண்ணிக்கை கேட்பேன். அதனால அந்த எக்யூப்மெண்ட்டும் இதையும் இருக்க வேணும், புத்தகங்கள் தேவையானது மட்டும். அடுத்தது இந்த எங்களோட சிக் ரூம், கேன்டீன், ஹியூமன் ரிசோர்ஸ் அறை, ஸ்டாஃப் ரூம். அடுத்த பேரண்ட்ஸ் தங்குறதுக்கு போகிறதுக்கு வாரதுக்கு அதுக்குரிய மேனேஜ்மெண்ட் எப்படி, பேரண்ட்ஸுக்குரிய தங்குமிடங்கள் எப்படி இருக்கு, ஸ்டாஃப் ரூம் இருக்கா, உங்களோட பாடசாலையில் பேரண்ட்ஸுக்குரிய அறைகள் இருக்காங்க. ஹலோ, பிள்ளைகளை போல ஹலோ எங்கே இருக்கிறீங்க? ஒரு பாடசாலையும் இல்லை. எல்லாம் பெரிய வளர்ந்த நாடுகள்லாம் இருக்கு. பேரண்ட்ஸுக்கு வேறு யாருக்கு அவங்களும் ஸ்டாஃப் வந்து பேரண்ட்ஸ் வேறு ப்ரோக்ராம் செய்து கொண்டிருப்பாங்க. அவங்களுக்கு வேறு ரூம் ஒன்று இருக்கு. ஆல் பாய்ஸ் அதுக்கு வேறு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு. இதுக்கு அப்பால் அப்படி எல்லாம் இருக்கு சிஸ்டங்கள். பிரைமரி ஸ்கூல்லையும் இருக்கு. பேரண்ட்ஸ் ஒர்க் பண்ணுறது, பேரண்ட்ஸில் எப்படி வேலை வாங்கலாம் அதிபர், பேரண்ட்ஸ் ஊடாக, ஆல் பாய்ஸ் ஊடாக, சில நேரம் ட்ரெண்டையும் உண்டா கலந்து வச்சுருப்பாங்க. அப்படியான ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் ஏரியா அட் ஸ்கூல்ஸ் என்ற தலைப்பிலே இது பொருத்தமாக இருக்கா உங்களோட பாடசாலைக்கு? இன்னும் இதற்கு அப்பால் வேறு இடங்களும் இருக்கா? ராமலிங்கம் நிற்கிறாரா? ஹலோ ராமலிங்கம் சார். சார் இருக்கிறேன் சார். எங்க இருக்கிறீர்கள்? எனக்கு விளங்கல. நான் 3 தானே கூப்பிட்டுட்டேன். நம்மள உங்களுடைய ஸ்பேஸ் நான் கேட்டு கொண்டு சாப்பிட்டு கொண்டு இருந்தேன் சார். எஸ் சாரியா. அப்ப when time ராமலிங்கம் சொல்லுங்க சார். சொல்லுங்க. ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எப்படி இருக்கு? அப்ப வேறொரு ஆள் கலைப்போம், வேற அவர் சாப்பிட்டு வரட்டும். ஹலோ, ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எப்படி இருக்கு? என்ன இஷ்யூ இருக்கு? திருப்தி மட்டமா, திருப்தி இல்லாத மட்டமா? டீச்சிங் என்வாயன்மெண்ட்டுக்கு எந்த எந்த ஏரியாவில் உங்களுக்கு இஷ்யூ இருக்கு? இந்த 6 இடங்கள்லையும். ஹலோ, எந்த ஏரியாவில் உங்களுக்கு இஷ்யூ இருக்கு? எந்த ஏரியா கிளீனா இருக்கு? சொல்லுங்க மேடம். உங்களோட கார்பனல் பிரின்சிபல் ஃபர்ஸ்ட். டீச்சிங் என்வாயன்மெண்ட் சிஸ்டர்ஸ் 2-3 சிஸ்டர் இருக்கிறீங்களோ? எங்களோட பவனியா சிஸ்டருக்கு பேசிட்டா எந்த இடங்கள்ல ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் இஷ்யூ? டீச்சிங் என்வாயன்மெண்ட்லையா, கிளாஸ் ரூம்லையா, லெபார்டரி இல்லையா, எங்க? டீச்சிங் இதுலயும் பிரச்சனை சார். இப்ப என்னன்னா சில இடங்கள்ல இப்ப எங்களுக்கு எல்லாம் மேத்ஸ் ரூம் உண்டு, டாப் ஃப்ளோர்ல இருக்குது. அப்ப அதுல வந்து சரியான ஹீட். அப்ப அங்க ஏறி போடுற பஞ்சில போகாயினம் உண்டு. 2வது அதுக்குள்ள டப்ஸ் வந்து யூஸ் பண்ண கொடுத்தது அந்த ஒர்க்கேக்கு அதுகள் சிலது ஒர்க் பண்ணாம அப்படி எல்லாம் இருக்குது. மற்றது கிளாஸ் ரூம் அந்த ஒர்க்ஸ் பாடங்களை பொறுத்த மட்டும் தான் சில வேளையில டீச்சர்ஸ் வந்து தூர இடங்களுக்கு போகணும்ன்ற பஞ்சிக்காக சில வேளையில கிட்ட வச்சு நீங்கள் சொல்லல. ஓகே, இந்த புலம்பெயர்ந்த எங்களோட ஆக்கள் அதுக்கும் இதுக்கெல்லாம் போய் பிரச்சனைகளுக்கு போகாம இப்படியான பாடசாலைகளுக்கு உங்களுக்கு உதவுவார் இல்லையோ சிஸ்டர்? ஹலோ, இப்ப வாரவே தான். இப்ப அப்படியாண்டு இல்ல. இப்ப என்ன சொல்லினோம்னா இப்ப அவையெல்லாம் ஒரு கட்டிடத்தை கட்டலாம் சார். மற்றது கட்டிடம் பெரிய ஒரு வேலை. மற்றது இடமும் இல்லையே. கட்டிடத்தை கட்டுறதுக்கு அப்ரூவல் எடுக்கணும். அந்த ப்ராப்ளம் எல்லாம் இருக்கு. என்ன சிஸ்டர்? அது ஒரு பக்கத்தால போக இப்ப அப்ரூவல் கூட முதல் வந்து திரும்பி போயிருக்கு. அப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. உடைக்க சொன்ன கட்டிடத்துலதான் நாங்க இப்ப ஒரு ஸ்டோரா வச்சிருக்கிறோம். சாமான்கள், உணவுக்கு வர அரிசியல் அதுகளை வச்சிரு. அதுக்கு பக்கத்துல உள்ள ரூம்ல சமையல் ரூமா. ஹாஸ்டலும் இருக்கும். ஹாஸ்டல் அது எங்களுக்கு அது கான்வென்ட்டோட இருக்கு. அது எங்க ஸ்கூல் நிர்வாகம் இல்ல. அது சிஸ்டம்ஸ். அரசியல் வச்சிருக்கிறேன். அரசியல் வச்சிருக்கிறது எங்கட ஸ்கூல்ல, இங்க ஹாஸ்டல்ல இல்ல. ஸ்கூல்ல தான் அந்த உடைக்கிற கட்டிடம் உண்டு. அப்ரூவல் வந்து அரிசி என்ன சமைக்கிறது இந்த 1 to 5 இலவச உணவு கொடுக்கிறது. அந்த ஸ்டோர் வந்து அது
அதுவும் வந்து அந்த உடைக்கிற இடத்துக்குள்ளதான் சரியான பாதுகாப்பு இல்லை, எலி எல்லாம் போகும். அப்ப அதுக்கெல்லாம் சரியான கஷ்டம் அதுக்குள்ள அதை பராமரிக்கிறது. அதை விட அதை விட சார் இப்ப அந்த விளையாட்டு முற்றங்கள் எல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு இந்த இதுக்குள்ள இந்த நடுவுக்குள்ள இருக்கிற சின்ன ஸ்பேஸ்ல தான் இருக்குது. அப்ப அதுக்குள்ள பாவிப்பினம் அப்படி இல்லை விட்டு வீசனையா கொண்டு போகணும்னு சொன்னா அங்க அந்த பெரிய கிரவுண்ட்ஸுக்கு கொண்டு போறோம்னா அது பாதுகாப்பு பாவலா பிள்ளைகளையும் கொண்டு போகணுமா, அது ஃப்ரீயா இருக்கிற நேரம் திடீர் ஃப்ரீயா இருக்க பக்கத்துல இருந்தா போய் விளையாடிடும். அப்ப அப்படி ஒரு சிக்கல் இருக்குது. அப்படி அந்த சில பொக்ஸ் பாடங்கள் நேரம் தான் கூட பிள்ளைகள் வந்து டிசிப்ளின் இல்லாம இப்ப இப்ப ஒரு கிளாஸ்ல இருந்து இன்னொரு இடத்துக்கு பொக்ஸ் பாடத்துக்கு போயினோம்னு சொல்லிக்க சில வேளையில அவையில் லைன்ல போகாம பிந்தி பாடங்களுக்கு போறதால பாடங்கள் இந்த டீச்சருக்கும் அந்த டீச்சருக்கும் பிரச்சனை வேற, பிந்தி விட்டது முந்தி விட்டது அப்படி என்று சொல்லி அப்ப சில வேளையில அப்படியான பிரச்சனைகளும் வந்திருக்குது. அப்ப பிள்ளைகள் ஒரு டிசிப்ளின் இல்லாம கதைச்சு கொண்டு அப்படியே ஆறுதலா போக மற்ற பாடம் பிந்திடும். அப்ப தூர இருக்கிறதால அப்படியான சிக்கல்கள் எல்லாம் இருக்கு சார். கூட கற்பித்தல்லதான் கூட இடர்பாடுகள் இருக்கு. மற்றது எங்களை பொறுத்த மட்டும் ஸ்டாஃப் ரூம் எல்லாம் ஒரு கொஞ்சம் பெரிய ஸ்டாஃப் ரூம் தான், கொஞ்சம் ஓரளவு. அதுக்குள்ள வந்து பெரிய நவீன வசதிகள் அண்டில டீச்சர்ஸுக்கு. ஆனா ஜென்ஸ் ஸ்டாஃபும் லேடி ஸ்டாஃபும் உண்டா தான் இருக்கணும். ஒரு பக்கத்துல அவையலும் ஒரு பக்கத்துல அவையலும். அதாலையும் சில வேலைகளில சில இதுகள் வர்றது இருக்குது. அப்படி அந்த ஒரு பிரச்சனை இருக்கு. மற்ற மெயினாக இப்ப உத்தியோகத்தர் ஏன்னா அதிபர் சேவையில இருக்கிற உத்தியோகத்தர்களுக்கு ரூம்ஸ் பெருசா இடவசதிகள் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களோட வேலையும் வினைத்திறன் இல்லாம இருக்கும். அவையில ஒரு கம்ப்யூட்டரை வச்சு பாவிக்க கொள்ள தங்களோட பாட்டுக்கு பிளான் பண்ண தங்களோட டாக்குமெண்ட்ஸ் வச்செடுக்க. அப்ப இன்னொரு இடத்துல வந்து ஒரு இடம் பெரிய ஒரு இடமாக இருந்தாலும் அதுக்குள்ள வந்து எல்லாரோடையும் இருக்கீங்களா அவங்க இப்ப தங்களோட செக்ஷன்ஸை பாக்க அதுக்குள்ளேயே இருக்கீங்களா சூப்பர்வைஸ் பண்றது. ஸ்டாஃப் ரூம் ரெண்டா அமைச்சால் ரெண்டா பிரிச்சால் அந்த ஸ்பேஸ் வரும். கம்ப்யூட்டர் ரெண்டா அமைக்கலாம். அது நடுவுக்குள்ள சுவர் போடணும் இல்ல ஏதோ ஒரு வகையில பிரிக்கணும். அதுதான் நாங்க யோசிச்சோம். அப்படி அது அவ்வளவு பெரிய இடம் இல்ல. பிரிச்சா சின்ன இடம் இருந்தா செய்யலாம். இடம் இருந்தா ஒரு அளவான இடம் தான், பிரிச்சா சின்னனா போயிடும். இடம் இல்ல டாய்லெட்ஸ் அப்படி இப்படி அதுகளும் டாய்லெட் இருக்குது. டாய்லெட்டும் அந்த சார் சொல்றாங்க கேளுங்க. டாய்லெட்டும் என்னன்னா இப்ப எங்களுக்கு நிறைய இப்ப எங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி கிட்டத்தட்ட 40 டாய்லெட்ஸ் இருக்குது. அதுலயும் இந்த இடம் காணாபடியா ஒன்றெல்லாம் இந்த ஒரு கட்டிட தொகுதின்னு நடுவுக்குள்ளே இருக்குது. இன்னொன்று ஆபீஸ் பக்கத்துல ஒரு செட் இருக்கு டீச்சர்ஸ். அது மற்றது பின்னாலே இருக்குது பிரைமரி அப்ப அப்படி எல்லாம் இருக்கல கூட அதுக்குள்ள வந்து போய் இப்ப பிள்ளைகள் போய் அதுக்குள்ள நின்று பாடத்துக்கு போகாம சில வேளையில மினக்கிற தன்மையில அது சூப்பர்விஷன் இருந்தாலும் சில வேளையில பாடம் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கல இடப்பட்ட நேரங்கள்ல பிள்ளைகள் போயில பாடத்துக்கு பிந்தி போவினம். அப்படியான சிக்கல் மற்றது இடையில வந்து மேல் வீட்டுல உண்டு இடைக்குள்ள ஒன்று கட்டி இருக்கணும். அதுக்குள்ள தேவையான ஒன்று கட்டி இருக்கணும் போல இருக்கு. ஆனா அது வந்து சரியான ஸ்மெல்லிங் அதுக்குள்ள சரியான இது இல்லாதால ஸ்மெல்லிங் எடுத்து அதை பாவிக்கிறீங்க. அப்ப அந்த இடம் உண்மையில அது ஒரு பயன்படுத்தப்படாத அந்த வளம் பயன்படுத்தப்படாததுக்காக ஆரோக்கியமான இல்லை அது இல்ல அப்படியோ. மற்றது இந்த கிரீன் ஷெட்டுகள் அதுகள் கிரீன் ஷெட் ஒன்று இருக்குது. அது ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸுக்குள்ள வச்சுக்கிறாங்க. அது பரவாயில்ல மெயின்டைன் பண்றோம். மற்ற இப்போ ஒரு கண்டுகள் வைக்கவோ ஒரு தோட்டம் வைக்கவோ மரக்கறி தோட்டம் வைக்கவோ அதெல்லாம் ஸ்பேஸ்ல. ஆனா பேக்குகளுக்கு வச்சு சம்டைம் அது இடம் நடுவுக்குள்ள ஒரு சொட்டு தான் இருக்குது சார். இடம் அந்த இடம் வந்து பெருசா பிள்ளைகள் நடந்து திரியா அப்படித்தான் ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது அது அந்த பரப்பு அது அந்த சுத்தவர கட்டிடம் இருக்குது. நடுவுக்குள்ள ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அதை வச்சு அது நடந்து திரிஞ்சு ஆக்கள் போய் வரதான் அது சரி. அப்படி ஒரு அளவான இடமா தான் இருக்குது. மற்றது வந்து இன்னொரு வாட்டர் டேங்க் ஒன்று இருக்குது. அது வந்து உடைஞ்சு விழுகிற நிலைமையில கால் ஒன்று இதண்டு ஊக்கி போய் அப்ப நாங்க அதுக்கு காசு பாஸ் பண்ணி இருக்கிறாங்க. அது மாகாணத்தால செய்யணும். அப்ப அதுக்கு டெண்டர் கோல் பண்ணி அப்படி நிறைய பாட லேர்னிங் என்வாயன்மெண்ட்ல இருக்கு, டீச்சிங் என்வாயன்மெண்ட்ல இருக்கு.
லைப்ரரியில சொன்ன நீங்க கேன்டீன்ல அது இது எல்லாம் லைப்ரரிக்கு எல்லாம் சார் எங்களுக்கு லேப் 4 லேப் இருக்குது. அந்த லேப் அசிஸ்டன்ட் இல்ல. நான் ரிக்வெஸ்ட் பண்ணி அது ஒன்றும் போட முடியல. அப்ப நாங்க இப்ப லைப்ரரிக்கு எல்லாம் இருக்கிற ஒரு பாடத்தின் ஒரு எக்ஸசைஸ் ஒரு டீச்சரை பெர்மிஷன் எடுத்து அப்பாயிண்ட் பண்ணி தான் செய்யறேன். சரியான சுகம் சார். இப்ப அதான் கேக்குறேன். இப்ப பிரின்சிபலா இருந்து இவ்வளவு நீங்க சுமையா லைப்ரரியை பார்க்கணும், டீச்சர்ஸை பார்க்கணும், அதுக்குள்ள ஸ்பேஸை பார்க்கணும், பிறகு அதுக்குள்ள ஆக்கள் குழப்படிகள் அதுகள் குழுக்கள் இந்த போராட்டங்களை பார்க்கணும். இப்ப பெற்றோர் அப்ப இது வெரி டிஃபிகல்ட் ஜாப் சொல்றேன். ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் இல்லாட்டி எப்படி ராமலிங்கம் உங்களோட பார்வையில? ஹலோ ராமலிங்கம் சிஸ்டர் அப்படியே அக்பர் ஆணிவர் சொன்னால எங்கெங்க ஸ்பேஸ் எங்கடையில உண்மையிலே சார் ஒரு கிராம பாடசாலை சார். உண்மையிலே எங்கடையில பிளே கிரவுண்ட், லைப்ரரி, கேண்டீன், ஹியூமன் ரிசோர்ஸ், சிக் ரூம் அப்படி எந்த வசதிகளும் இல்ல சார். நாங்க போன பிறகு ஸ்பேஸே இல்லையா பாடசாலை? ஸ்பேஸே இல்லையா? இல்ல சார், இல்ல 1/2 ஏக்கரோட குறைவு சார். அதுக்குள்ள வைக்கலாம் தானே? அரே கருக்கொண்டா 50 போயிச்சுக்கு மேல இல்ல கிட்டல்ல. அதான் சார் அதுல முதல்ல சார் இருந்த அதிபர் சார் இந்த ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் ஒரு பிரின்சிபல் போகணும்னு சார் ஒரு பாடசாலையோட மேப்ல என்னென்ன எங்க எப்படி கட்டினாதான் அந்த இடத்தை சரியா பயன்படுத்தணும்னு ஒரு உண்மையில அது ஒரு வேணும். இதுக்கு முதல்ல இருந்த